ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. சட்டப்பேரவை நடந்து கொண்டிருக்கும் நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திடீரென டெல்லி புறப்பட்டு சென்றது கவனம் பெற்றுள்ளது. இவரை தொடர்ந்து எஸ்பி வேலுமணியும் டெல்லி சென்றதால் கூட்டணி தொடர்பான சந்திப்புகளா என்று அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு தொற்றிக் கொண்டுள்ளது. டெல்லி செல்லும் போது எதிர்க்கட்சித் தலைவர் என்ற முறையில் அரசு லட்சணை, தேசிய கொடி உள்ளிட்டவை அடங்கிய தமிழ்நாடு அரசு வாகனத்தை பயன்படுத்தும் எடப்பாடி பழனிசாமி இந்த முறை தமிழக அரசால் வழங்கப்படும் அரசு வாகனத்தை நிராகரித்துள்ளார். அரசு வாகனங்களுக்கு பதிலாக தனியார் வாகனங்களை நாடாளுமன்ற உறுப்பினர் சி.வி. சண்முகம் ஏற்பாடு செய்திருந்தார். இதற்கான காரணங்கள் குறித்து விசாரித்தபோது முக்கியமான சில சந்திப்புகள் உள்ள நிலையில் அது குறித்தான விவரங்கள் முன்கூட்டியே அரசு ஊழியர்களால் கசியலாம் என்பதால் அரசு வாகனங்களை அதிமுக பொதுச் செயலாளர் தவிர்த்ததாக கூறுகிறார்கள். இந்த திடீர் பயணம் குறித்து புதிய தலைமுறைக்கு எடப்பாடி பழனிசாமி அளித்த பேட்டியில் டெல்லியில் புதியதாக திறக்கப்பட்ட கட்சி அலுவலகத்தை பார்க்க வந்ததாக தெரிவித்தார். முக்கியமான ஆள் பொருள் கட்சி ஆபீஸ் டெல்லியில் உள்ள அதிமுக அலுவலகத்தில் பொதுச் செயலாளர் இருக்கையில் அமர்ந்து அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மூத்த நிர்வாகிகளுடன் அவர் ஆலோசனை நடத்தினார். ஆயினும் எடப்பாடி பழனிசாமியின் திடீர் டெல்லி பயணம் கூட்டணி குறித்ததாக இருக்கக்கூடும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது தொடர்பாக பாஜக எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசனிடம் கேட்டபோது கூட்டணி குறித்து மத்திய தலைமையே முடிவு செய்யும் என்றார். எதிர்க்கட்சி தலைவர் டெல்லிக்கு போனாருன்னா அங்க யாரை சந்திக்கிறாருங்கிறதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் கட்டாயம் தெரிய வரும். அதெல்லாம் நீங்க எல்லாம் பாத்துட்டு தான் இருக்கிறீங்க. இது தொடர்பா நாங்க என்ன சொல்றது? அவரை சந்திக்கிறாரா இல்லையாங்கிறதெல்லாம் டெல்லியில அதுக்கப்புறம் பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு தகவல். அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தால் நீங்க வரவேற்பீங்களா? பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாடு என்பது கூட்டணி விவகாரங்களை பொறுத்தவரை மத்திய தலைமை ஏற்பாடு செய்வது. அவர்களுடைய முடிவு என்பது எல்லாரும் தமிழ்நாட்டில் ஏற்றுக்கணும். அவ்வளவுதான். 2024 தேர்தலின் போது அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணிக்கான முயற்சிகளில் ஈடுபட்டவர் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன். இப்போதும் ஜி.கே. வாசன் டெல்லியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை நேரில் சென்று சந்தித்துள்ளார். இதனால் 2026 சட்டமன்ற தேர்தல் கூட்டணிக்கான ஆரம்ப புள்ளியாக எடப்பாடி பழனிசாமியின் இந்த பயணம் இருக்கக்கூடும் என்று கணிக்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள். புதிய தலைமுறைக்காக டெல்லியிலிருந்து செய்தியாளர் ராஜீவ். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.